கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தான், அதுவும் கம்மியாக தான் போட்டுருந்தேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் பார்த்துட்டு இதில் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் கொஞ்சம் பண்ண முடியல. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நல்ல கண்டென்ட்டு போடணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டென்ட்டே போட முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி பார்க்குறேன். இங்கே பேர் ஹாய் சொல்லு மக்களுக்கு. ஆமாம் கைஸ், இதான் எங்கள் மம்மி. கைஸ், எங்கள் அம்மா என்ன தம்மா சொல்கிறாங்க, நான் பேசிகிட்டே இருந்தேன், நான் வாங்கிக்கலாம், அவங்களையும் கூப்பிட்றா பூ பறிக்க அப்படி சொல்கிறாங்கம்மா. இது லைவ் இல்லைம்மா, இது லைவ் இல்லை, வீடியோ வந்து எடுத்துகிட்டு அப்புறம் ஷூட் பண்ணிட்டு அப்புறம் எடிட் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா எங்கள் அம்மா எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா? உன் பேர் என்ன பேர் சொல்லுமா? எனக்கு தெரியுமா, மக்களுக்கு சொல்லுமா. எங்க அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நதியா, அப்படியே நதி போல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. கைஸ், நான் ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 5ஆவது நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே போகல, பூ தான் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே திருத்தணிலே வேலை பார்த்துட்டு பூ பறிச்சுட்டு இங்கே ஏறா, வீட்டில் இருந்த மாதிரி இருக்கும், பூ பறிச்ச மாதிரி இருக்கும், மார்க்கெட்டில் போட்ட மாதிரி இருக்கும், வேலைக்கு போன மாதிரி இருக்கும், வீட்டையும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு கரெக்டாக தான் தோணுச்சு. ஏன்னா வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணால் 4 இடம் பார்க்கலாம், 4 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு யோசனையில் போனேன். ஆனால் வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, சரி இருமா பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் லீவ் எடுத்துட்டேன். இப்போ வேலைக்கு போகிறேன், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே சைட்டமா இல்லை அங்கே சைட்டமான்னு சொல்லிட்டு தெரியல. கைஸ், நான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ட்ரீ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ போய் பார்த்தா அதே மாதிரி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் ஆயிருக்கும், கண்டிப்பாக 8 மாதம் ஆயிருக்கும். க்ரோத்தே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஒருவேளை தென்னை மரம் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் நினைக்கிறேன். நான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் ஒரு மருந்து கூட போடலங்க, எருவு கூட வந்து பார்த்தீங்கன்னா போடல. நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. எங்கள் மாமா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து நட்டது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கைனிக்கு விடும்போது, நம்ம கைனிக்கு விடுறதுல பூச்செடி தண்ணி விடும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து விடுவோம் தண்ணி. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்ருக்கேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குத்து வந்துட்டுருக்கு. எப்போ சீக்கிரமாக க்ரோ ஆகும்னு தெரியல, பார்ப்போம். சீக்கிரமாக வந்துச்சுன்னா எல்லாம் நினச்சி குடிக்கலாம்ல. கைஸ், இப்போ வாங்க நான் அந்த 6 கோகோனட் ட்ரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. சீக்கிரமாக வந்தாச்சும் பரவாயில்ல, வராமல் விருப்பாகுதுங்க. அப்படியே சரி விடுங்க, பார்த்துக்கலாம், கண்டிப்பாக வந்துடும். இது பாருங்களேன், அப்படியே அடி வாங்கிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க. இது என்னாச்சு தெரியுமா, இது வந்து கடைசி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, அது விடுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம், இது பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி தொக்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் காய்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோலாம் எடுத்துன்னு வராங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 இளநீ அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் பெரிய காய்ங்க, ரோஸ் காய் மாரி இருக்கும், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் என்னமோ. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் அப்படியே செதஞ்சு கிடக்கு, என்ன பண்ணுறது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 5 6 7 8 9 10 11 ஒரு 15 காய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 15 காய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எப்போ வளருது, நம்ம எப்போ சாப்பிடுது, சரி விடுங்க. ஏய், நீ கொடுத்தா சாப்பிட்டியண்ணா? எல்லாத்தையும் ஒன்று, அதெல்லாம் 20 காய் 30 காய் காய்ச்சின்னு இருக்கேன். அதில் வந்ததே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 காய் தாங்க வந்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி நான் சாப்பிட்டதே ஒன்று தான் அப்படின்னு சொல்லுது. நானும் சாப்பிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 தான் சாப்பிட்ருப்பேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 காய் இருக்குது. அது எப்போ வளர போகுதுன்னு தெரியல. அது வளரும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு vlog எடுப்போம். தென்னை மரம் வந்து பார்த்தீங்களா, இதாங்க நம்ம கொயினி 2 குழியில் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்செடி வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னஞ்செடி, சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் செடி ஒன்று வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்மளுக்கு இன்னொரு கைனி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நெல் விதிப்பு நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். அந்த கைனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் vlog எடுப்போம், சரிங்களா. அடுத்த சாகுபடி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த கைனியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்செடி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்செடி தான் இருக்கும். பூஞ்செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட்டாம்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேமராவில் உட்காந்துட்டுருக்கு. இப்போமா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குதா? இங்கே பாருமா, என்னதான் வேலைக்கு போனாலும் ஒரு வேலையில் ஒரு திருப்தியாக வர மாட்டேதுமா. என்னடா வேலை ஒரு மாதிரியே இருக்குமா. இப்போ வேலைக்கு போனால் வச்சிங்கன்னா என்னடா இது, வேலைக்கு போகிறோம் வரோம் தூங்குறோம் சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம் வரோம் தூங்குறோம் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் வேலைக்கு போனால் தான் வண்டி டியூ கட்டணும்,
அப்புறம் வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனில் வருது. அதுக்கோசமான போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். இதை பற்றி நீ என்னம்மா சொல்ல வர? வேலைக்கு போனால் தான் மன உடைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுதான் வீட்டில் இருந்தாலும் வந்து என்னடா அது வீட்டில் இருந்தால் காசு வர மாட்டேதுன்னு நினைக்கிறோம். வேலைக்கு போனால் தான் காசு வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் வேலைக்கு போனால் வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து எங்களை மாதிரி வயசுல இருக்கிற பசங்களுக்கு போயிட்டு நீலாம் கேட்டு பாருமா, எவ்வளோ வேதனை தெரியுமா? அது வந்து எல்லாருக்கும் இருக்குதும்மா மனசில் வேதனை, இல்லைன்னு சொல்லலாமா. ஆனால் இந்தமாரி ஒரு தாட் வருது, அதனால சொல்கிறேன். கொஞ்சம் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு பிறகு காலேஜில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். இப்போ அது போய் டிசி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அது சொல்கிறாங்க, நம்ம நீங்கள் காலேஜில் போய்ங்க அந்த 2 வருஷம் நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருந்தேன்னா நேற்றுக்கு போய்ட்டு நகை இல்லைங்கன்னா ரேசில் வந்து நின்று நகை எடுத்துனா எடுத்து கொடுத்துன்னு இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. எனக்கு என்னடா இது, நகை எடுத்து கொடுத்துக்கு போயிட்டு டிகிரி படிச்சுட்டு வரணுமா அப்படின்ட்டு. அப்போ சாதாரண இப்போ சாதாரணமாக யாருன்னா ஒரு பையன் விட்டா கூட உள்ள ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொன்னால் நகை வந்து பார்த்தீங்கன்னா யார் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து டிகிரி தான் படிச்சுட்டு உள்ளே போனோமான்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி இருக்குது பாருங்களா சொசைட்டி. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தாங்க. டிகிரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு தாங்க. அந்த கேட்டு தரதுக்கு தான் அந்த டிகிரி. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. எனக்குன்னா நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷையாக இருக்காங்க. என்னாச்சுன்னா இப்போ நம்ம சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சில பேர் பூ பறிச்சுருக்காங்களா, அவங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரியே இருக்குது. ஆனால் அவங்களாம் சுற்றி எதுவுமே பார்க்காத நம்ம பாட்டு நம்ம கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புரிய வச்சுதுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தேன்னு வச்சிங்களா, பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக யாருன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி கீழே இப்படி வளைச்சிருக்கேன். இந்தமாரி வளைச்சிட்டு மூடி இருப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் தடுத்துக்கணும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம பாட்டில் அப்படியே கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யார் எதுவும் சைடில் எது பார்த்தாலும் சரி அப்படியே கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பாட்டில் பேசிட்டு போயிட்டே இருக்கணுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி தயாராகிறதுக்கு நான் ரெடி ஆகிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கற்றுக்கினேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வரும். ஸோ ஓகேங்களா கைஸ், இந்த செடியில் பாருங்கள் பூ எப்படி இருக்குது, முத்து முத்தாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது பாருங்கள் சூப்பராக இருக்கும். எப்படி நல்லா இருக்குல்ல? என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணாலும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். ஆனால் எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா சலிக்காதுங்க. என்ன தான் சென்னையில் நம்ம ஒர்க் பண்ணாலும் கிராமத்தில் வந்து இந்தமாரி சின்ன சின்ன வேலைக்கு செய்யும்போது அதில் வர திருப்தி இருக்கே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பூ பறிச்சிட்டு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆடு மாடு பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கூட செஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. நம்ம எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சேர் வரனால ஒரு சேர் 30 ரூபா போகுதுனால ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் பெருகிறோம், ஏதோ ஒரு காசு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா 20-30 சேர் வரவங்களுக்கு 30 ரூபா காசு போய் 12 மணி வரைக்கும் போயிடுச்சா எப்படிங்க ஒரு நியாயம் இல்லாமல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அது வந்து ஏன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதிகமாக வர காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் இந்த ஜனவரி மாதம் நீங்கள் பூ வர வச்சிங்கன்னா அந்த டைம் யாருமே பூ வராது. அந்த டைமில் நீங்கள் பூ வர வச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகங்க பூ. அந்த டைமில் யாருமே பூ வராது. அந்த டைமில் யார் பூ வைக்கிறீங்களோ, அதாவது பூ மந்து வச்சு யார் பூ வேறு வைக்கிறீங்களோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேட்டு. ஒரு சேரை வந்து பார்த்தீங்கன்னா 200-250 கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் போகுது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க விவசாயி. ஸோ இதை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று கூட மார்க்கெட் போய் வந்தேங்க 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் காலையில் போனால் 30-40 தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி அந்த மாதிரிலாம் போனால் 20 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. என்ன பண்ணுறது, விவசாயம் தான் இப்போ தான் யார் தலைவு இருக்குது தான் செய்யும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து போகணும். அதுக்குன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் விட்டுற முடியுமா என்ன, செஞ்சு தான் ஆகணும். ஸோ இதை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கைஸ் பூ ஆயிடுச்சுங்க. எப்படியோ நம்ம வாட்டப்பல்ல அப்படியே இருங்க. பார்த்தீங்களா என் நிலமை எப்படி இருக்குது பாருங்கள். வ்ளாக் பண்ணனாலும் சரி இன்னொருத்தர் யாருமே இல்லை. ஆனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நினச்சது இல்லை யாருன்னா இன்னொருத்தர் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி மட்டும் நினச்சிருக்கேன் யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பரவாயில்ல, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் எடுப்போம். ஓகேங்களா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். வா சீக்கிரம் வா. நான் தான் பூ வந்து பார்த்தீங்கன்னா பையில் கொட்டிட்டு எடுத்துன்னு போயிட்டு மார்க்கெட்டில் போட வேண்டியதான். இன்றைக்கி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா கையில் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வேறு ஒரு 10 மணிக்கு போகணுங்க. ஐசிஐசி பேங்க்கு போய் ஓப்பன் பண்ணணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிடுச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கேட்டுன்னு வந்தேன். கேட்டுன்னு வந்தது நம்பர் மட்டும் வாங்கிக்கினாங்க, என் நம்பர் வாங்கிக்கினாங்க. நானே ஃபோன் பண்ணுறமான்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் போயிட்டு ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா
பூ பறிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயை உடச்சிட்டு எடுத்துன்னு வந்து ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க, சில்லுன்னு சூப்பராக. இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கழனி நட்டுருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க போகிறேன், தெரியுங்களா? இதுதான் தகர மண்டைன்னு சொல்லுவாங்க. இதை தான் உடச்சி எடுத்துன்னு வந்து ஆட்டுக்கு போய் கட்டணும். நிறையவே இருக்குது, உள்ளே போகலாம். ஏதாச்சும் இருக்குமான்ட்டு கூட பயமாக இருக்குங்க. ஓகேவா? ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க, பரவாயில்ல. ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே தழையை உடச்சின்னு வந்து போட்டு பயக்கமாக போச்சு. அதனால் எப்போ வீட்டில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கத்திகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தழையை உடச்சின்னு எடுத்துன்னு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஓட்டுன்னு போவோம். கைஸ் போலாமா? கைஸ் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓடு 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 ஓடு, பார்த்து பொறுமையாக பார்த்து. இது கருத்த பெண்குட்டி, அது வெள்ளை பெண்குட்டி. இவங்க 2 பேர் வந்து இவங்களோட குட்டிங்க. ஒன்று பெண், ஒன்று ஆண் போட்டிருக்கு. இவங்க ரொம்ப மோசங்க. ஆனால் நான் ரொம்ப நல்லா குசுமுத்தணும். சரிங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் ப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ see you, bye, டாட்டா.